Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு ஒரு புது மொழி கத்துக்கலாமா? ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. நாம இன்னைக்கு இங்கிலீஷ்ல எப்படி மத்தவங்களுக்கு வணக்கம் சொல்றதுன்னு கத்துக்கலாம். நான் சொல்ல நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லணும். ஓகேவா? ரெடியா? சரி வாங்க, முதல்ல நம்ம நாள்ல ஒவ்வொரு நேரத்திலையும் எப்படி வணக்கம் சொல்றதுன்னு பார்க்கலாம். காலையில நாம தூங்கி எழுந்ததும் எல்லார்கிட்டயும் என்ன சொல்லணும் தெரியுமா? குட் மார்னிங். இப்ப நீங்க சொல்லுங்க, குட் மார்னிங். ரொம்ப நல்லா சொன்னீங்க. சரி, மதியம் ஸ்கூல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா என்ன சொல்லணும்? குட் ஆஃப்டர்நூன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், குட் ஆஃப்டர்நூன். அருமை. அப்புறம் சாயங்காலம் விளையாடி முடிச்சிட்டு வீட்டுக்கு வரீங்க, அப்போ அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்லணும்? குட் ஈவினிங். நீங்களும் சொல்லுங்க, குட் ஈவினிங். சூப்பர். சரி, இப்போ புதுசா ஒருத்தரை பாக்குறீங்க, அப்போ என்ன சொல்லலாம்? சிம்பிளா ஹலோ சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ. ஹலோ சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கணும் இல்லையா? அதுக்கு நாம ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். நீங்களும் கேளுங்க, ஹவ் ஆர் யூ. இப்போ யாராவது நம்ம கிட்ட ஹவ் ஆர் யூன்னு கேட்டா நாம நல்லா இருக்கோம்னு சொல்லணும்ல. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா ஐ எம் ஃபைன். சொல்லுங்க, ஐ எம் ஃபைன். அடுத்து நாம சில நல்ல வார்த்தைகளை கத்துக்க போறோம். இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கத்துக்கலாமா? இப்போ உங்களுக்கு யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்தா, இல்லனா அம்மா ஒரு சாக்லேட் கொடுத்தா, நீங்க உடனே என்ன சொல்லணும்? தேங்க்யூ. சொல்லுங்க பார்க்கலாம், தேங்க்யூ. சரி, இப்போ நீங்க கமுகுத்த ஹெல்ப் பண்றீங்க, அவங்க உங்களுக்கு தேங்க்யூ சொல்றாங்க, அப்போ நீங்க என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லணும். என் கூட சொல்லுங்க, யூ ஆர் வெல்கம். சரி, நாம விளையாடும் போது தெரியாம நம்ம ஃப்ரெண்டை தள்ளி விட்டோம், இல்லனா ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா என்ன சொல்லணும்? சாரி. சொல்லுங்க, சாரி. ஓ, ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க, நீங்க அந்த வழியா போகணும். அப்போ என்ன சொல்லிட்டு போகணும்னா எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க, எக்ஸ்கியூஸ் மீ. அருமை குழந்தைகளே, நீங்க எல்லா வார்த்தைகளையும் சூப்பரா கத்துக்கிட்டீங்க. இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணலாமா? வாங்க. நான் சொல்ல ஏன் கூடவே சத்தமா சொல்லணும். ரெடியா? ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், ஹலோ, ஹவ் ஆர் யூ? I am fine. Thank you. You are welcome. Sorry. Excuse me. Wow! ரொம்ப அருமையா சொன்னீங்க எல்லாரும். சூப்பரா சொன்னீங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு புது இங்கிலீஷ் பவர் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இனிமேல் உங்களால ரொம்ப தைரியமா இப்படி சொல்லிக்க முடியும். I can greet in English. அதாவது என்னால ஆங்கிலத்துல வணக்கம் சொல்ல முடியும்னு அர்த்தம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, I can greet in English. கடைசியா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல வார்த்தைகள் பேசினா நாமளும் சந்தோஷமா இருக்கலாம், மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம். அதான் குட் வேர்ட்ஸ் மேக் மீ ஹாப்பி. இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப அழகா இங்கிலீஷ் பேசுனீங்க. சூப்பர். ஹலோ செல்லுங்களா. வணக்கம் குழந்தைங்களே. இன்னைக்கு நாம என்ன கத்துக்க போறோம் தெரியுமா? ஆங்கிலத்துல நம்மளை பத்தி எப்படி அழகா சொல்றதுன்னு கத்துக்க போறோம். நான் ஒரு வாக்கியமா சொல்வேன், நீங்க என் கூடவே சொல்லணும். ரெடியா? ரொம்ப ஜாலியா கத்துக்கலாம் வாங்க. ஒவ்வொரு வரியா மெதுவா கத்துக்க போறோம். இது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்ம பேர், நம்ம வயது, அப்புறம் நாம எங்க இருக்கோம்னு எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்மளோட பெயர். நான் சொல்றத நல்லா கேட்டு திரும்ப சொல்லுங்க. மை நேம் இஸ். இந்த இடத்துல உங்க பேரை சொல்லணும். சொல்லி பாருங்க. அடுத்து உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? இப்படி சொல்லலாம். I am 7 years old. உங்களுக்கு வேற வயதுன்னா அந்த நம்பரை மட்டும் மாத்தி சொல்லிக்கோங்க. சரி, நீங்க பையனா இருந்தா இப்படி சொல்லுங்க, I am a boy. ஒருவேளை நீங்க பொண்ணா இருந்தா இப்படி சொல்லுங்க, I am a girl. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? இப்போ இப்படி சொல்லுங்க, I live in Chennai. இந்த இடத்துல நீங்க உங்க ஊர் பேரை சேர்த்து சொல்லணும். சூப்பர். இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்களை பத்தி எப்படி பேசலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. எல்லாருக்குமே விளையாட பிடிக்கும் தானே? அதை இப்படி சொல்லலாம், I like playing. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச நிறம் எது? இப்படி சொல்லலாம், My favorite color is blue. உங்களுக்கு பிடிச்ச நிறத்தை சொல்லி பாருங்க. உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? இப்படி சொல்லலாம், My favorite food is rice. உங்க வீட்ல செல்ல பிராணி இருக்கா? நாய், பூனை மாதிரி ஏதாவது இருந்தா இப்படி சொல்லலாம், I have a pet dog. அருமை. அடுத்ததா நம்மளோட ஸ்கூல் பத்தியும் நாம என்ன படிக்கிறோம்னு சொல்றது எப்படின்னு பார்க்கலாமா? நீங்க ஸ்கூலுக்கு போவீங்க இல்லையா? அத இப்படி தான் சொல்லணும், I go to school. நீங்க இப்போ என்ன கத்துக்கிட்டு இருக்கீங்க? இங்கிலீஷ். அப்போ இப்படி சொல்லுங்க,
I study English. வாவ், நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கிற ரெண்டு ஸ்பெஷல் வாக்கியம் கத்துக்க போறோம். இப்போ உங்களால தைரியமா சொல்ல முடியும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. I can introduce myself in English. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம். இதை நீங்க எப்பவுமே சொல்லணும். சொல்லுங்க. I am proud of myself. ரொம்ப அருமை. இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒண்ணா சொல்லி பார்க்கலாமா? ரெடி, ஸ்டார்ட். My name is. அடுத்து I am 7 years old. சூப்பர். I am a boy இல்லனா I am a girl. I live in Chennai. அருமை. இப்போ பிடிச்ச விஷயங்கள். I like playing. My favorite color is blue. My favorite food is rice. I have a pet dog. ரொம்ப நல்லா சொல்றீங்க. இப்போ ஸ்கூல் பத்தி. I go to school. I study English. இப்போ நம்பிக்கையா சொல்லுங்க. I can introduce myself in English. கடைசியா I am proud of myself. பாத்தீங்களா, நீங்களே சொல்லிட்டீங்க. பாருங்க, இன்னைக்கு நீங்க மொத்தம் 12 புதிய ஆங்கில வாக்கியங்களை கத்துக்கிட்டீங்க. இது ஒரு பெரிய விஷயம். சூப்பர். ரொம்ப அருமை குழந்தைகளே. இப்போ நீங்க உங்க அறிமுகத்தை ஆங்கிலத்துல அழகா தைரியமா சொல்லலாம் இல்லைங்களா? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். நம்மளோட குடும்பத்தை பத்தி இங்கிலீஷ்ல எப்படி அழகா பேசலாம்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க ஜாலியா கத்துக்கலாம். வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சூப்பர். இன்னைக்கு நம்மளோட குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு அருமையான பாடம் கத்துக்கலாம். வாங்க. சரி, நாம ஆரம்பிக்கலாமா? நானும் மெதுவா ஒரு வாக்கியம் சொல்லுவேன், நீங்களும் அழகா என் கூடவே சேர்ந்து சொல்லணும். ஓகேவா? ரெடியா? முதல்ல நம்ம குடும்பத்துல யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டின்னு அவங்களெல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி கூப்பிடுறேன்னு கத்துக்கலாம். வாங்க. முதல்ல நம்ம அப்பா பத்தி சொல்லலாம். இப்போ நான் சொல்றத நல்லா கவனிச்சு அப்படியே திரும்ப சொல்லுங்க பாப்போம். This is my father. ரொம்ப அருமை. அடுத்து நம்ம அம்மா எவ்வளவு அன்பா இருப்பாங்க இல்லையா? இப்போ அம்மாவை பத்தி சொல்லலாம். This is my mother. உங்களுக்கு அண்ணன் இல்லைன்னா தம்பி இருக்காங்களா? அப்போ இப்படி சொல்லணும். I have a brother. சரி, உங்களுக்கு ஒருவேளை அக்கா இல்லைன்னா தங்கச்சி இருந்தா இப்படி சொல்லுங்க. I have a sister. சூப்பரா சொல்றீங்க. நமக்கு நிறைய கதை சொல்ற தாத்தாவை பத்தி எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? கவனமா கேட்டு சொல்லுங்க. This is my grandfather. பாட்டியை பத்தி இப்படி சொல்லலாம். This is my grandmother. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களோட பேரை சொல்ல கத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? நம்ம குடும்பம் எப்படி இருக்கு? எப்பவும் சந்தோஷமா இருக்கு இல்லையா? அதை இப்படி அழகா சொல்லலாம். My family is happy. நாம எல்லாரும் ஒண்ணா ஒரே வீட்ல தானே இருக்கோம். அதை எப்படி தெரியுமா சொல்லணும்? We live together. நீங்க எல்லாரும் உங்க அப்பா அம்மாவுக்கு குட்டி உதவிகள் செய்வீங்க தானே? அதை இப்படி சொல்லலாம். I help my family. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம். நம்ம குடும்பத்தை நாம எவ்வளவு நேசிக்கிறோம்னு சொல்லணும் இல்லையா? I love my family. பாத்தீங்களா, எவ்வளவு சுலபமா ஒரு புது திறமையா கத்துக்கிட்டீங்க. நீங்க ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கும்ல? இப்போ உங்களால தைரியமா ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? இத ஏன் கூட சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. I can talk about my family in English. ஆமா, இப்போ உங்களால உங்க குடும்பத்தை பத்தி இங்கிலீஷ்ல அழகா பேச முடியும். சரி, கடைசியா மனசுக்கு ரொம்ப இதமான ஒரு வாக்கியத்தை சொல்லி கத்துக்கலாம். நம்ம குடும்பம் தான் நம்மளோட பெரிய புதையல் இல்லையா? இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா my family is my treasure. ரொம்ப அருமையா கத்துக்கிட்டீங்க. இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? மறக்காம என் கூடவே சொல்லுங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். நான் ஒன்னொன்னா சொல்றேன், நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. 1. This is my father. 2. This is my mother. 3. I have a brother. 4. I have a sister. 5. This is my grandfather. 6. This is my grandmother. 7. My family is happy. 8. We live together. 9. I help my family. 10. I love my family. 11. I can talk about my family in English. கடைசியா 12. My family is my treasure. ரொம்ப அருமை. எல்லா வாக்கியங்களையும் ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க உங்க குடும்பத்தை பத்தி யார் கேட்டாலும் இங்கிலீஷ்ல அழகா பேசலாம். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். நம்மளோட ஒரு நாள்ல, அதாவது நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல என்னென்னலாம் சேரோன்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? ரெடியா? வாங்க ஜாலியா கத்துக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் நாம நிறைய விஷயங்கள் செய்றோம் இல்லையா? அதையெல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி அழகா சொல்லலாம்னு நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். இது ரொம்ப ஈஸி. நாம இன்னைக்கு வெறும் 12 வாக்கியங்கள் தான் கத்துக்க போறோம். இந்த 12 வாக்கியங்களை கத்துக்கிட்டா நம்மள பத்தி சூப்பரா இங்கிலீஷ்ல பேசலாம்.
ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, முதல்ல நம்ம காலையில என்ன செய்றோம்னு பார்க்கலாமா? இது இங்கிலீஷ்ல மை மார்னிங் ருட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். காலையில நம்ம செய்யற முதல் வேலை என்ன? ஆமா, கண் முழிப்போம். நான் சொல்றேன், என் கூடவே நீங்களும் சொல்லுங்க. ஐ வேக் அப் அட் 7 o'clock. அப்படின்னா நான் காலையில 7 மணிக்கு எழுந்திருப்பேன். சரி, எழுந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம பற்களை சுத்தம் செய்யணும் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சொல்லுங்க. ஐ பிரஷ் மை டீத். அப்புறம் ஃப்ரெஷ் ஆறதுக்கு நம்ம முகம் கழுவோம், கரெக்டா? அதை இப்படி சொல்லலாம். ஐ வாஷ் மை ஃபேஸ். சூப்பர். அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நேரம், பிரேக்ஃபாஸ்ட் டைம். காலையில என்ன சாப்பிடுவீங்க? தோசையா, இட்லியா? காலை உணவை இங்கிலீஷ்ல இப்படி சொல்லணும். ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். வாவ், காலையில வேலையெல்லாம் சூப்பரா முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போற நேரத்தை பத்தி பார்க்கலாம். இத நாம மை டே அட் ஸ்கூல்னு சொல்லுவோம். காலையில சாப்பிட்டுட்டு நாம எங்க கிளம்புவோம்? பள்ளிக்கு தானே. அதை எப்படி சொல்றது? ஐ கோ டு ஸ்கூல். பள்ளியில போய் என்ன செய்வோம்? நல்லா படிப்போம் இல்லையா? இத இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ஸ்டடி இன் கிளாஸ். அப்புறம் ஜாலி டைம், விளையாட்டு நேரம். ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவோம்ல, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். விளையாடினா பசிக்கும்ல, அப்போ மதிய உணவை சாப்பிடணும். அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஈட் லஞ்ச். அருமே. இப்போ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. சாயங்காலம் என்ன செய்வோம் பார்க்கலாமா? இதுக்கு பேரு மை ஈவினிங் அட் ஹோம். வீட்டுக்கு வந்ததும் ஸ்கூல்ல கொடுத்த வீட்டு பாடங்களை செய்யணும்ல, சொல்லுங்க. ஐ டூ மை ஹோம்வொர்க். இரவு சாப்பாட்டுக்கு என்ன சொல்லுவோம்? டின்னர். அதை எப்படி ஒரு வாக்கியமா சொல்றது? ஐ ஈட் டின்னர். வாவ், பாத்தீங்களா? இப்போ நம்ம ஒரு நாள்ல என்னென்ன செய்யறோம்னு இங்கிலீஷ்ல முழுசா சொல்ல கத்துக்கிட்டோம். இனிமே நாம ரொம்ப தைரியமா, நம்பிக்கையா பேசலாம். இப்போ நம்மளோட தினசரி வேலைகளை பத்தி இங்கிலீஷ்ல பேச நமக்கு தெரியும். அதனால ஒரு பெரிய ஸ்மைலோட ரொம்ப நம்பிக்கையா இத சொல்லுங்க பார்க்கலாம். ஐ கேன் டாக் அபவுட் மை டெய்லி ருட்டீன். கடைசியா ஒரு சூப்பரான வாக்கியம். இத ரொம்ப சந்தோஷமா, நல்ல சத்தமா சொல்லுங்க. A good routine makes me healthy. நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மள ஆரோக்கியமா வைக்கும். சூப்பர். இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாமா? நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களும் சொல்லுங்க, ஓகேவா? ஐ வேக் அப் அட் 7 o'clock. அடுத்து ஐ பிரஷ் மை டீத். அப்புறம் ஐ வாஷ் மை ஃபேஸ். ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். ஐ கோ டு ஸ்கூல். ஐ ஸ்டடி இன் கிளாஸ். அருமை. வெரி குட். இப்போ மீதி இருக்கிறத சொல்லலாம். ஐ பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஈட் லஞ்ச். ஐ டூ மை ஹோம்வொர்க். ஐ ஈட் டின்னர். அடுத்து ரொம்ப முக்கியமானது, ஐ கேன் டாக் அபவுட் மை டெய்லி ரூட்டீன். கடைசியா, a good routine makes me healthy. செம. சூப்பர் குட்டீஸ், நீங்க எல்லாரும் ரொம்ப அழகா கத்துக்கிட்டீங்க. இனிமே உங்க டெய்லி ரொட்டீன் பத்தி யாரு கேட்டாலும் நீங்களே இங்கிலீஷ்ல பேசலாம். வணக்கம் செல்ல குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்த பத்தி, நம்ம பள்ளிக்கூடத்தை பத்தி ஜாலியா கத்துக்க போறோம். ஆமா, நம்மளோட ஸ்கூலை பத்தி இங்கிலீஷ்ல எப்படி ரொம்ப சுலபமா பேசலான்னு கத்துக்க போறோம். நாம தினமும் செய்யற சின்ன சின்ன விஷயங்களை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு விளையாட்டு மாதிரி தான். நீங்க ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு சின்ன டூர் போயிட்டு வந்துடலாமா? அங்க என்னென்ன இடங்கள் இருக்கு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். நான் சொல்றத என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க. திஸ் இஸ் மை ஸ்கூல். ரொம்ப அருமை, சூப்பரா சொன்னீங்க. சரி, நாம் எல்லாரும் ஸ்கூல்ல எங்க உட்காந்து படிப்போம்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொன்னீங்க, நம்மளோட வகுப்பறை தான். இப்போ அதை இங்கிலீஷ்ல சொல்லலாமா? என் கூடவே சொல்லுங்க. ஐ ஸ்டடி இன் மை கிளாஸ் ரூம். சூப்பர், நீங்க கலக்குறீங்க. நம்ம கிளாஸ் ரூம்ல நமக்கு அழகா பாடம் சொல்லி கொடுப்பாங்களே, அவங்கள எப்படி சொல்லுவோம்? ஆமா, நம்ம டீச்சர். அவங்கள பத்தி இப்படி சொல்லலாம். திரும்பவும் சொல்லுங்க. திஸ் இஸ் மை டீச்சர். ரொம்ப சரி. ஸ்கூல்ல நமக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டா இருப்பாங்க? இல்லவே இல்ல, நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அத ரொம்ப சந்தோஷமா இப்படி சொல்லலாம். என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். I have many friends at school. ஓகே, இப்போ நம்ம ஸ்கூல்ல இருக்கிற இடங்களையும் அங்க இருக்கிறவங்களையும் பார்த்துட்டோம். அடுத்து நாம ஒரு நாள் பூரா நம்ம ஸ்கூல்ல என்னெல்லாம் ஜாலியா செய்வோம்னு பார்க்கலாமா? வாங்க போலாம். நம்ம பள்ளியில நிறைய கலரா கதை புத்தகங்கள்லாம் இருக்கும்ல, அந்த இடத்தோட பேர் என்ன,
நாம அங்க என்ன பண்ணுவோம்? ஆமா, நூலகம், லைப்ரரி. அதை இப்போ ஆங்கிலத்துல சொல்லலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ கோ டு த லைப்ரரி. படிச்சு முடிச்சதும் நம்ம எல்லாரும் ஒரே ஓட்டமா ஓடி போய் விளையாடுவோமே, அந்த இடம் எது? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் அது? விளையாட்டு மைதானம், பிளே கிரவுண்ட். கரெக்ட். இப்போ இத நல்லா உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஐ பிளே இன் த பிளே கிரவுண்ட். அருமையா சொன்னீங்க. சரி, நாம தினமும் எப்படி நம்ம பள்ளிக்கு வர்றோம்? ஒரு பெரிய மஞ்சள் கலர் வண்டியில ஜாலியா வருவோமே, அதோட பேர் என்ன? சரியா சொன்னீங்க, ஸ்கூல் பஸ். இப்போ இத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? என் கூட சொல்லுங்க. ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ். நல்லா விளையாடிட்டு வந்தா பசிக்குமே, அப்போ நாம என்ன பண்ணுவோம்? மதிய நேரம் என்ன செய்வோம்? ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா உட்கார்ந்து லஞ்ச் சாப்பிடுவோம். அதை இப்போ இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ஐ ஈட் லஞ்ச் அட் ஸ்கூல். ரொம்ப அழகா சொன்னீங்க. பாத்தீங்களா, நீங்க எவ்ளோ அழகா இங்கிலீஷ் பேசுறீங்கன்னு? இப்போ நாம இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையா சில விஷயங்களை சொல்ல போறோம். இதுவரைக்கும் நீங்க எல்லா வாக்கியத்தையும் ரொம்ப அழகா, ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள். நீங்க ரொம்ப சூப்பரா கத்துக்கிறீங்க. இப்போ இந்த வாக்கியங்களை நல்ல சத்தமா, தைரியமா சொல்லணும். ரெடியா? முதல்ல, ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஆமா, உங்களால கண்டிப்பா முடியும். அடுத்து, ஐ கேன் டாக் அபவுட் மை ஸ்கூல். சூப்பர். இப்ப கடைசியா, இங்கிலீஷ் இஸ் ஈஸி ஃபார் மீ. அருமை. நீங்க எல்லோருமே ஸ்டார்ஸ் தான். நாம பை பை சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரே ஒரு தடவை வேகமா சொல்லி பார்க்கலாமா? வாங்க, ஜாலியா எல்லாத்தையும் ஒரு தடவை திருப்பி சொல்லலாம். This is my school. I study in my classroom. I have many friends. I play in the playground. I eat lunch at school. பிரமாதம். கடைசியா இந்த ஒரு அழகான வாக்கியத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. My school is a happy place. ஆமா, நம்ம பள்ளி எப்போதுமே ஒரு சந்தோஷமான இடம்தான். இன்னைக்கு நீங்க எல்லாரும் உங்க ஸ்கூலை பத்தி ரொம்ப அழகா இங்கிலீஷ்ல பேச கத்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர். ஹலோ செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப யம்மியான ஒரு டாபிக் பத்தி கத்துக்க போறோம். நமக்கெல்லாம் பிடிச்ச சாப்பாடு பத்தி இங்கிலீஷ்ல எப்படி ஜாலியா பேசலாம்னு பார்க்கலாமா? நான் சொல்ல சொல்ல நீங்களும் என் கூடவே சொல்லணும், சரியா? ஹே குட்டீஸ், உங்களுக்கு பசிக்குதா? எப்பா, எனக்கு வயிறு கடமுடான்னு சத்தம் போடுதே. நம்ம சாப்பாடு பத்தி பேச ஆரம்பிக்க போறோம். பசி இன்னும் அதிகமாகிடும் போல இருக்கே. வாங்க, விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம். ரெடியா? நம்மளோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு. முதல்ல நமக்கு பிடிச்ச சாப்பாட்டோட பேரை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு கத்துக்கலாமாங்க. சரி, இப்ப உங்களுக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும்னா அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அதுக்கு ஒரு மேஜிக் வார்த்தை இருக்கு, அதுதான் ஐ லைக். இதோ நம்மளோட முதல் சென்டென்ஸ், ஐ லைக் ரைஸ். இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஐ லைக் ரைஸ். வாவ், எவ்வளவு அழகா சொன்னீங்க. அடுத்து, உங்களுக்கு பிரெட் பிடிக்குமா? அப்போ இப்படிதான் சொல்லணும். ஐ லைக் பிரெட். ட்ரை பண்ணுங்க. ஐ லைக் பிரெட். அருமை. ஆப்பிள்னா யாருக்கெல்லாம் உசுரு? கை தூக்குங்க பார்க்கலாம். அப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஐ லைக் ஆப்பிள்ஸ். வெரி குட். அடுத்து, வாழைப்பழம். ஒரு குட்டி மங்கி மாதிரி சொல்லாமா? ஹிஹி, ஐ லைக் பனானாஸ். எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, ஐ லைக் பனானாஸ். பிரமாதம். நமக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லிட்டோம். சரி, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த எப்படி சொல்றது? அதையும் கத்துக்கலாமா? அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த வாக்கியத்தை நல்லா கவனிங்க. ஐ டோன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட். இதுல அந்த டோன்ட் அப்படிங்கிற சின்ன வார்த்தை தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லுது. இப்போ நீங்க சொல்லி பாருங்க, ஐ டோன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட். மிகச்சரியா சொன்னீங்க. சூப்பர். நம்ம இப்போ அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு நாள்ல நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நம்ம காலையில ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிடுறோமே, அதுக்கு பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட். ஏன் கூடவே சொல்லுங்க, ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் இன் த மார்னிங். ரொம்ப சரி. மதியம் ஸ்கூல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிடுறோமே, அதுக்கு பேரு லஞ்ச். சொல்லுங்க, ஐ ஈட் லஞ்ச் அட் ஸ்கூல். அருமையா சொன்னீங்க. ராத்திரி நம்ம வீட்ல நம்ம ஃபேமிலி கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறதுக்கு பேரு டின்னர். இத சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ஈட் டின்னர் அட் ஹோம். நீங்க ரொம்ப ஸ்மார்ட் குட்டீஸ். நாம சாப்பிடுற சாப்பாடு நம்மள ஹெல்த்தியா, ஸ்ட்ராங்கா, அன்பானவங்களா மாத்துது தெரியுமா? அத பத்தி இப்போ சில வாக்கியங்கள் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் சூப்பர் ஹீரோ மாதிரி பவர்ஃபுல்லா, ஸ்ட்ராங்கா ஆகணும்? அப்போ கண்டிப்பா பால் குடிக்கணும். சொல்லுங்க, ஐ லைக் மில்க். இது ஒரு சூப்பரான பழக்கம். இது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் செல்லங்களா. நம்ம சாப்பாட்டை நம்ம நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம்.
ஐ ஷேர் மை ஃபுட் வித் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல குழந்தைங்க. பாத்தீங்களா? இப்போ உங்களால உங்க சாப்பாடை பத்தி இங்கிலீஷ்ல தைரியமா பேச முடியும். இத நல்ல நம்பிக்கையோட சொல்லுங்க. I can talk about my food and likes. கலக்குறீங்க. கடைசியா ஒரு சூப்பரான வாக்கியம். இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்தி ஃபுட் மேக்ஸ் மீ ஸ்ட்ராங். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹெல்தி ஃபுட் மேக்ஸ் மீ ஸ்ட்ராங். பிரமாதம். நீங்க எல்லாரும் ரொம்ப அருமையா கத்துக்கிட்டீங்க. இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லா வாக்கியங்களையும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பார்க்கலாமா? இது ஒரு ஜாலியான கேம். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்லணும். ரெடியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். I like rice. Super. I like bread. அருமை. I like apples. Excellent. I like bananas. Wow. I don't like spicy food. சரியா சொன்னீங்க. I eat breakfast in the morning. பிரமாதம். இப்போ அடுத்த செட். வாங்க. I eat lunch at school. Very good. I eat dinner at home. Correct. I like milk. Superb. I share my food with friends. ரொம்ப நல்ல பழக்கம். I can talk about my food and likes. நம்பிக்கையா சொன்னீங்க. Healthy food makes me strong. நீங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான குழந்தைங்க. இன்னைக்கு நீங்க நிறைய புது வாக்கியங்கள் கத்துக்கிட்டீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல். வணக்கம் செல்லங்கிவா. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். நம்ம தினமும் செய்யற செயல்களை, அதாவது ஆக்ஷன்ஸ இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு ஜாலியா கத்துக்கலாமா? எல்லாரும் ரெடியா? இது ஒரு சிம்பிள் கேம் தான். நான் சொல்ல சொல்ல நீங்களும் என் கூடவே சேர்ந்து சொல்லணும். ஓகேவா? இப்படி செஞ்சா நாம சீக்கிரமா இங்கிலீஷ் பேச கத்துக்கலாம். அருமை. சரி, இப்போ நாம கத்துக்கவும் அதோட சேர்ந்து நகரவும் ஆரம்பிக்கலாமா? வாங்க போகலாம். நான் ஓடுகிறேன். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. I run. சூப்பர். அடுத்து நான் நடக்கிறேன். இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். I walk. Very good. நான் குதிக்கிறேன். இதை நல்லா உற்சாகமா சொல்லுங்க. I jump. Correct. நான் உட்காருகிறேன். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? I sit. ஆமா, சரியா சொன்னீங்க. நான் நிற்கிறேன். என் கூடவே அழகா சொல்லுங்க. I stand. ரொம்ப நல்லா சொன்னீங்க. நான் சாப்பிடுகிறேன். இப்போ உங்க முறை. I eat. ரொம்ப நல்லா சொல்றீங்க. நான் குடிக்கிறேன். இதை எப்படி சொல்லணும்? I drink. மிகச்சரி. நான் படிக்கிறேன். சூப்பரா சொல்லுங்க பார்க்கலாம். I read. கலக்கிட்டீங்க. நான் எழுதுகிறேன். இப்போ என் கூட சேர்ந்து நல்ல சத்தமா சொல்லுங்க. I write. அருமையா சொன்னீங்க. நான் விளையாடுகிறேன். இதுதான் நம்மளோட கடைசி வார்த்தை. நல்லா சொல்லுங்க. I play. வாவ், பிரமாதம். அடடா, நீங்க எல்லாரும் ஒரு இங்கிலீஷ் ஸ்டார். எல்லா வாக்கியங்களையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப பெருமையா ஒரு வாக்கியம் சொல்ல போறோம். நான் சொல்ல சொல்ல கூடவே சொல்லுங்க. I can talk about my actions in English. சூப்பர். இனிமே நீங்களே உங்களோட ஆக்ஷன்ஸ் பத்தி இங்கிலீஷ்ல பேசலாம். கடைசியா ஒண்ணே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம செய்யற செயல்கள் தான் நம்ம வாழ்க்கையை ஜாலியாவும் சுறுசுறுப்பாவும் மாத்துது. இதை இங்கிலீஷ்ல சொல்லலாமா? Actions make life fun and active. அருமை. ஓகே, இப்போ ஒரு பவர் ரிவ்யூ டைம். நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் வேகமா ஒரு தடவை சொல்லி பார்க்கலாமா? ரெடியா? ரெடி, ஸ்டார்ட். I run. I walk. I jump. I sit. I stand. I eat. I drink. I read. I write. I play. வாவ்! இப்போ அந்த பெரிய வாக்கியங்கள். I can talk about my actions in English. Actions make life fun and active. பிரமாதமா சொன்னீங்க. சூப்பர், அருமை. ரொம்ப நல்லா பண்ணீங்க. நீங்க எல்லாரும் செம்ம ஸ்மார்ட். உங்களுக்காக நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா எவ்வளவு சுலபமா கத்துக்கிட்டீங்கன்னு? இனிமே நீங்க உங்க ஆக்ஷன்ஸை பத்தி யார்கிட்ட வேண்டாலும் இங்கிலீஷ்ல பேசலாம். அடுத்து நாம என்ன கத்துக்க போறோம் தெரியுமா? நம்மளோட உணர்வுகள், அதாவது ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பத்தி தான். சந்தோஷம், சோகம், கோவம் இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ரொம்ப நல்லா கத்துக்கிட்டீங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு நாம 8வது அதிகாரம் பார்க்கலாமா? நம்மளோட உணர்வுகள், அதாவது ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை பத்தி தான் கத்துக்க போறோம். ரொம்ப ஜாலியா இருக்கும். சொல்லுங்க திக்கி, இன்னைக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா இல்ல கொஞ்சம் டல்லா இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நாம நம்மளோட ஃபீலிங்ஸை பத்தி தான் இன்னைக்கு அழகா கத்துக்க போறோம். நமக்கு என்ன தோணுது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அம்மா அப்பா கிட்டயும் சொல்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை இப்போ நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு கத்துக்கலாமா? வாங்க. ஓகே,
இப்போ நாம முக்கியமான ஃபீலிங் வேர்ட்ஸ கத்துக்க போறோம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் என் கூடவே சேர்ந்து சொல்லணும். சரியா? ரெடியா? லெட்ஸ் ஸ்டார்ட். சரி, முதல்ல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபீலிங். நாம ரொம்ப சந்தோஷமா இருந்தா எப்படி சொல்லணும்? ஐ ஆம் ஹாப்பி. இப்போ நீங்க சொல்லுங்க சத்தமா. ஐ ஆம் ஹாப்பி. சூப்பர். சில சமயம் நமக்கு கொஞ்சம் சோகமா இருக்கும் இல்லையா? அப்போ நாம சொல்லலாம் ஐ ஆம் சேட். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ஆம் சேட். யாராவது நம்மளோட பொம்மையை எடுத்துட்டா நமக்கு கோபம் வரும்ல, அப்போ என்ன சொல்லணும்? ஐ ஆம் ஆங்கிரி. சொல்லுங்க. ஐ ஆம் ஆங்கிரி. உங்க பர்த்டேக்கு ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும்ல? அதுதான். அப்போ சொல்லணும் ஐ ஆம் எக்ஸைட்டட். வாவ், சூப்பரா சொல்றீங்க. இன்னொரு தடவை ஐ ஆம் எக்ஸைட்டட். நாள் பூரா ஸ்கூல்ல படிச்சுட்டு அப்புறம் விளையாடிட்டு வந்தா நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்ல, அப்போ நாம சொல்லணும் ஐ ஆம் டயர்ட். நீங்க சொல்லுங்க. ஐ ஆம் டயர்ட். திடீர்னு லைட் ஆஃப் ஆகி ஒரே இருட்டா இருந்தா கொஞ்சம் பயமா இருக்கும் இல்லையா? அப்ப நாம சொல்லலாம் ஐ ஆம் ஸ்கேர்ட். நீங்க சொல்லுங்க. ஐ ஆம் ஸ்கேர்ட். லஞ்ச் டைம் ஆச்சு, வயிறு பசிக்குதே, அம்மா கிட்ட எப்படி கேப்பீங்க? ஐ ஆம் ஹங்கிரி. சத்தமா சொல்லுங்க. ஐ ஆம் ஹங்கிரி. நல்லா ஓடி ஆடி விளையாண்டதும் ஒரே தாகமா இருக்குமே, அப்போ நாம என்ன சொல்லணும்? ஐ ஆம் thirsty. இப்போ உங்க டர்ன். ஐ ஆம் thirsty. திடீர்னு உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்ல? அப்போ சொல்லுங்க ஐ ஆம் சர்ப்ரைஸ்ட். ரொம்ப அழகா சொல்றீங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஐ ஆம் சர்ப்ரைஸ்ட். நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே ஜாலியா டிராயிங் பண்ணும்போது மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். அப்போ நம்ம ஃபீல் பண்றதுதான் ஐ ஆம் காம். நீங்க சொல்லுங்க. ஐ ஆம் காம். வாவ், சூப்பரா 10 வார்த்தைகள் கத்துக்கிட்டீங்க. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 ஸ்பெஷல் சென்டென்ஸ் கத்துக்கலாமா? இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெடியா? இப்போ நீங்க எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோட இல்ல சொல்லலாம். I can talk about my feelings in English. என் கூடவே சொல்லுங்க. I can talk about my feelings in English. ஆமா, இனிமே உங்களால உங்க ஃபீலிங்ஸ இங்கிலீஷ்ல சூப்பரா சொல்ல முடியும். கடைசியா ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை எப்பவுமே மறக்காதீங்க. மை ஃபீலிங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஆமா குட்டீஸ், உங்க ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸும் ரொம்ப முக்கியம். வாங்க இதெல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். மை ஃபீலிங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். பிரமாதம். இப்போ ஒரு ஃபன் பிராக்டிஸ் டைம். நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாமா? ரெடியா? ஓகே, லெட்ஸ் கோ. I am happy, I am sad, I am angry, I am excited, I am tired, I am scared, I am hungry, I am thirsty, I am surprised, I am calm. அப்புறம் அந்த 2 special sentence, I can talk about my feelings in English and my feelings are important. வாவ், சூப்பரா சொன்னீங்க எல்லாரும். உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. அருமை செல்லங்களா, நீங்க எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்டார். இனிமே நீங்க உங்க ஃபீலிங்ஸ் பத்தி யார்கிட்ட வேணும்னாலும் இங்கிலீஷ்ல பேசலாம். நம்மளோட அடுத்த லெசன்ல நாம பிளேசஸ் அரவுண்ட் மீ பத்தி கத்துக்க போறோம். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி குட்டீஸ், நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை. See you.